ஹாய் எல்லாருக்கும் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா. நமக்கு டிஎன்பிசிலேருந்து ஆனுவல் பிளானர் விட்டாங்க இல்லையா, நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலாம் இருக்காதீங்க. நமக்கு இப்போலாம் கொஷின் கேட்குறது வந்து எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து நமக்கு அதிகமாக கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே டக்குன்னு படித்து முடிச்சு வச்சிடணும் இல்லைங்களா. நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே டைமு ஓடியே போயிடும். இப்போ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நீதி கட்சி அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீதி கட்சி அப்படின்றது வந்துட்டு தென்னிந்தியாவில் ஓகேங்களா, அப்போதைய தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முதல்ல ஒரு கட்சி அப்படின்னு சொன்னோம்னா இந்த நீதி கட்சி தான். அதாவது பிராமணர் அல்லாதோர்கள்லாம் வந்துட்டு இந்த நீதி கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா. காங்கிரஸ் வந்து 1885 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 28 ஓகேங்களா. பிரம்மஞான சபையிலேருந்து கடைசியாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தின் அடிப்படையில் இந்த காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இந்த காங்கிரஸ் வந்து பின்னால் நீதி கட்சியால் என்னன்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராமணர்களுடைய கட்சி, அதில் எல்லாமே பிராமணர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த நீதி கட்சி அப்படின்றது வந்து 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க. 1916 நவம்பர் 20 நம்ம இது வந்து ஸ்கூல் புக்லேயே நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. 2 பேர் வந்து சேர்ந்து இந்த நீதி கட்சி அப்படின்றத வந்து தொடங்கியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கட்சிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக, அதிமுக ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாமக, அப்புறம் விசிக, அப்புறம் மதிமுக, தேமுதிக, அப்புறம் இப்போ தொடங்கப்பட்ட டிவிகே, இந்த மாதிரி வந்து பல்வேறு கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கட்சிகள் இருந்தாலுமே நம்ம தென்னிந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லைங்க, முன்னே வந்து சென்னை மாகாணம் இருந்துச்சா, மெட்ராஸ் மாகாணம், அப்போது தொடங்கப்பட்ட நீதி கட்சி தான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட கட்சி. இன்றைக்கி தமிழ்நாடு பல்வேறு இதில் வந்துட்டு முன்னணியில் இருக்குது. வறுமை ஒழிப்பில் இருந்தாலும் சரி, பல்வேறு வகையில் வந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது. அதுக்கு ஒரு அடித்தளம் இட்டது அப்படின்னு பார்த்தாலுமே நீதி கட்சி தான் ஓகேங்களா. இந்த நீதி கட்சியிலேருந்து பிரிஞ்சது தான் வந்து திராவிடர் கழகம். பிரிஞ்சது கிடையாது, நீதி கட்சியிலேருந்து பெயர் மாற்றப்பட்டது. நீதி கட்சியில் வந்து பெயர் மாற்றப்பட்டது தான் திராவிடர் கழகம். இந்த திராவிடர் கழகம் வந்து சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க. இந்த திராவிடர் கழகம்லேருந்து பிரிஞ்சது தான் வந்துட்டு திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த திமுகலேருந்து பிரிக்கப்பட்டது தான் அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் ஓகேங்களா. அப்புறம் இதுலேருந்து நிறைய பல்வேறு கிளை கட்சிகள் வந்து பிரிஞ்சிருக்கு. அதில் நம்ம வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நீதி கட்சி தானே பார்க்க போகிறோம். இப்போ நீதி கட்சிக்குள்ளே வருவோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்றைக்கான திராவிட இயக்கத்துக்கு ஒரு அடித்தள கட்டுமானத்தை அமைச்சு கொடுத்தது வந்து யார் அப்படின்னா நீதி கட்சி தான் சொல்லி பார்த்தோம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு கூற்றாகவே நம்ம அந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்திற்கான தத்துவார்ந்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது. இந்த கூற்றை சொன்னது யாருன்னா ஆர் கண்ணன் அவர்கள் வந்து இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்ந்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ நீதி கட்சி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுனா அதுக்கு முன்னாடி ஏதாவது சில சம்பவங்கள் நடந்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுக்கணும், நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நமக்குன்னு ஒரு சங்கம் வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி முன்னாடி என்னலாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ முன்னோடி முயற்சிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹெட்டிங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1854 நிலையாணையும் 1871 கோர்னிஷ் பரிந்துரையும், இந்த 2 விஷயங்களும், இந்த 2 பரிந்துரைகளும் நீதி கட்சி தோன்றி வளர ஒரு விதைகளை வந்து விதைத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ 1854 நிலையாணை வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 2 விஷயங்களை வந்து சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்க பதவிகள் இருக்கு இல்லையா, அரசாங்க பதவிகளுக்கான நியமனங்கள் வந்துட்டு ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லும். அதுக்கப்புறம் 2வதாக என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வந்துட்டு ஒரு ஒரு சில சமூகத்தினருக்கு மட்டும் போகாமல் அனைத்து சமூகத்தினருக்கும், புரியுதுங்களா, அனைத்து சமூகத்தினரும் எந்தவித ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமயத்தினருக்கும் கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1854 நிலையாணை சொல்லியிருக்கோம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 1854 நிலையாணை என்ன சொன்னிச்சுன்னா 2 பாயிண்ட்டை சொன்னது. அரசாங்க பதவிகள் வந்து நியமனங்கள் வந்து செல்வாக்குமிக்க குடும்பங்களுக்கு மட்டும் போகக்கூடாது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வந்துட்டு அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூகங்கள் மட்டும் பெறக்கூடாது, அனைத்து சமூகங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. 1854 நிலையாணை. நிலையாணை எப்போ போடப்பட்டதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். இந்த கூற்றில் வச்சு இது நிலையாணை சொன்னிச்சா, இல்லை இந்த கூற்றை மாற்றி அமைச்சு இது வந்து நிலையாணை பரிந்துரையா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் 2வது என்னங்க, 1871 கோர்னிஷ் பரிந்துரை. கோர்னிஷ் அப்படின்றது வந்து யாருன்னா ஒரு மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர். நம்ம பார்த்துருப்போம் 1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா, 1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தானே 1871, 1872 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் பண்ணியிருப்பாங்கன்னா மேயோ பிரபு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த கோர்னிஷ் அப்படின்றவங்க யாருன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு கணக்கீட்டு மேற்பார்வையாளர் தான் இந்த கோர்னிஷ். இவங்க வந்து ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு எத்தனை பரிந்துரைகள் சொல்லப்படுதுன்னா ஒரு 3 பரிந்துரைகள் வந்து சொல்கிறாங்க. அது என்ன பரிந்துரைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து பிராமண கண்ணாடி மூலம் பார்க்கக்கூடாது, அது வந்துட்டு ஒரு அரசாங்க அரசியலுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லீம்கள் அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்கணும், அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அரசியல் கொள்கைகள் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவரை அரசியல் கொள்கைகள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, ஓகேவா. அப்போ கொடுக்காதவரை அரசியல் கொள்கைகள் இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. நான் ரெண்டுமே சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்போ 3 விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. கோர்னிஷ் பரிந்துரையை நம்ம கேட்கலாம். கோர்னிஷ் பரிந்துரை எப்போங்க, 1871. என்ன சொல்கிறாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பார்க்கறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வானம் எப்படி தெரியும், ப்ளூ கலரில் தான். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ப்ளூ கலரில் தான் தெரியும். ஒரு ரெட் கலர் கண்ணாடி போட்டு பார்க்குறோன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு எப்படி தெரியும், ரெட் கலரில் தான் தெரியும். அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. பிராமண கண்ணாடி மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு நல்லதில்லைங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதாவது முன்ன வந்துட்டு பிராமணர்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாங்களாமா, 3% தான் இருந்தாங்களாமா. அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து நிறைய அரசாங்க பதவிகளில் இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் ஆகியோருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, ஏன்னா அவங்க தான் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் இருந்தாங்க, அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசியல் கொள்கைகள் இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு பரிந்துரைகளும் பார்த்தாச்சு. ஒன்றுனேங்க 1854 நிலையாணை, 1871 கோர்னிஷ் பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நீதி கட்சி தோன்றி வளர்கிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். 1892 ஆதி திராவிட ஜனசபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ இது இந்த ஆதி திராவிட ஜனசபை வந்து என்னன்னா முதல்ல தென்னிந்தியாவில் முதல்ல திராவிடர் அப்படின்ற பட்டப்பெயரை கொண்ட போட்டுக்கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த ஆதி திராவிட ஜனசபை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் கண்ணன் அவர்கள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரா. திராவிடர் அப்படின்ற பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதா வந்து இந்த முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஆதி திராவிட ஜனசபை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு
நீதி கட்சி தோன்றுவதற்கு முன்னாடி பல்வேறு முயற்சிகள் வந்து இந்த ஆதிதிராவிட ஜனசபையும் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த ஆதிதிராவிட ஜனசபை வந்து 1892 ஸ்டார்ட் பண்ணது யாருங்க? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 துண்டு வெளியீடுகள் வந்து வெளியிடப்படுது. எப்போனா 1892 சாரி 1895 வந்து 2 துண்டு வெளியீடுகள் வந்து வெளியிடப்படுது. அதாவது இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிட ஜனசபை வந்து 1892 பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு 1895 இந்த ஆதிதிராவிட ஜனசபை தான் என்ன பண்ணுறாங்க, 2 துண்டு பிரசாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துண்டு பிரசாரங்கள் வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு பிரசாரத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் சொல்லக்கூடியது நோட் பண்ணிக்கோங்க. பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படின்ற 2 துண்டு பிரசுரங்கள் வந்து வெளியிடப்படுகிறது. அது என்ன பெயரில் வெளியிடப்படுகிறது அப்படின்னா, நடுநிலையாளர் அப்படின்ற பெயரில் வந்து வெளியிடப்படுகிறது. என்னென்னங்க, ஒன்று வந்து பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள். அந்த காலகட்டத்தில் அரசாங்க பணிகளில் எல்லாமே பிராமணர் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ பிராமணர் அல்லாதவர்களும் இந்திய பொதுப்பணியில் வந்து இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இதை சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சங்கரன் நாயர், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி. 1904 ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு, 1908 ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு. சங்கரன் நாயர் அவர்கள் வந்து நீதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் சகோதரத்துவம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா. என்ன சொல்கிறாரு, சமத்துவமும் சகோதரத்துவம் ஜாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1908 ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே உரையாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பட்டதாரிகளுக்கு முன்னிலையில் உரையாற்றும் போது அவர் இந்த நீதிபதி சங்கரநாயர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டு 1908 வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. 1904 ஒன்று, 1908 ஒன்று. 1904 சமத்துவம் சகோதரத்துவம் இந்த 2 கருத்துக்களும் ஜாதி முறைக்கு மாறுபட்டது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. 1908 வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் சொல்லிட்டு 1909 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1909 பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தமன் நாயுடு 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்கள் சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்றத வந்து துவங்கியிருக்காங்க. இந்த சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் இருக்காங்க இல்லையா, பிராமணரற்ற பிறர், அவங்களுக்கு கல்வியை பரப்புறதா முக்கிய நோக்கம். இது நோட் பண்ணிக்கோங்க. பிராமணர் அல்லாதோர் சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் பிராமணர் அல்லாதோருடைய கல்வியை பரப்பது தான் முக்கிய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்றதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க. 1909 அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. 1909 நம்ம முக்கியமாக இன்னொன்று என்னங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து 5, அதாவது 5வது பாயிண்டாக நான் போட்டிருக்கேன். அதாவது சென்னை கூட்டமைப்பு குழு, சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். சென்னை கூட்டமைப்பு குழு மெட்ராஸ் யூனிட்டட் லீக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ இது நான் இங்கிலீஷ் வார்த்தை ஏன் சொல்லியிருக்கேன்னா, நமக்கு கொஷினில் வந்து MUL அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே வந்துட்டு 1912 கொடுத்துட்டு இது சரியான ஏன்னு கேட்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், MULனா என்னங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை மாற்றி கூட கொடுத்துருவாங்க. இந்த லீக்குக்கு பதிலாக வேறு வார்த்தை கொடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு கூட நம்ம
கேட்கலாம். அதனால் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சென்னை கூட்டமைப்பு குழுங்கிறது 1912 வந்து தொடங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, நமக்கு நீதி கட்சி வந்து 1916 தான் தொடங்குது. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். லைனாக வருது பாருங்கள். முதல்ல நம்ம 1854 நிலையாணை பார்த்தோம். 1874 வந்துட்டு கோர்னிஷ் பரிந்துரை பார்த்தோம். அதுக்கப்புறம் 1892 ஆதிதிராவிட ஜனசபை. அந்த ஆதிதிராவிட ஜனசபையை 1895 வந்துட்டு 2 துண்டு பிரசுரங்கள் வந்து வெளியிட்டாங்க. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் சங்கரன் நாயர் 2 கூற்றுகள் சொன்னார். அப்புறம் தான் வந்துட்டு சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் வந்து 1909 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1912 சென்னை கூட்டமைப்பு குழு. இதுக்கான மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் வந்துட்டு இந்த குழு தோன்றதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்துட்டு இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம். சென்னை பிராமணர் அல்லாதோருடைய சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்துட்டு கல்வியை பரப்புறதுன்னு பார்த்தோம். இந்த சென்னை கூட்டமைப்பு குழுவினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அரசியல் சார்ந்து இல்லாமல் சமுதாய நடவடிக்கைகள். ஓகேங்களா? சமுதாய நடவடிக்கைகளை வந்து பண்ணக்கூடியதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குது. அதுக்கு என்ன நோக்கம்னு பார்த்துக்கணும், இதுக்கு என்ன நோக்கம்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த சென்னை கூட்டமைப்பு குழு தான் பின்னாளில் எப்போ 1912 அக்டோபர் 1 சென்னை திராவிடர் சங்கம் ஸ்கூல் புக்கில் டேட் மாற்றிருக்குங்க. நவம்பர் மந்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அது பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு தான் நம்ம இது படிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்தையும் இதில் சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம 2 டேட்டாவுமே வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருந்திருக்காங்க 1912 அக்டோபர் 1. நான் இங்கே இந்த புக்கு நான் சொல்கிறதுனால இந்த புக்கில் இருக்க டேட்டாவை நான் சொல்கிறேன். இந்த சென்னை திராவிடர் சங்கத்தில் செயலாளராக இருந்தது யாருன்னா, அப்போதைய செயலாளராக இருந்தது யாருன்னா சி. நடேச முதலியார். அப்போ வந்து மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்திருப்பார். மருத்துவ மாணவராக இருந்த இந்த நடேச முதலியார் அவர்கள் தான் வந்துட்டு செயலாளராக இருந்திருக்காரு. ஓகேவா? இந்த சென்னை திராவிடர் சங்கம், அதாவது இந்த சென்னை கூட்டமைப்புக்குழு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க முக்கியமாக என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் இந்த சங்கத்தினுடைய கிளைகள் வந்து அங்கங்கே தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதாவது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக சென்னையில் விடுதி அமைச்சிருப்பாங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சென்னையில் அதாவது பிராமணர் அல்லாத ஒரு பட்டதாரிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இந்த சங்கத்தினுடைய நோக்கங்கள் பற்றி வந்து நோக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி அவங்களுக்கு வந்து எடுத்து கூறியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சங்க கோரிக்கைகள் உள்ளடக்கிய 2 நூல்களும் வந்து வெளியிட்டிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சென்னை திராவிடர் சங்க சாதனை வந்து சங்க சாதனை இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் நான் பாயிண்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக இந்த புக்கு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு வேளை உங்களால் புக்கு வாங்க முடியாமல் நம்ம டெலகிராம்லேயே வந்துட்டு நிறைய சேனல்ஸில் வந்து இந்த புக்கெலாம் வந்து கிடைக்கிது பிடிஎஃபாகவே. அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் அதை கூட எடுத்து வச்சு நீங்கள் படிக்கலாம். வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது நல்லா புரியும். ஓகேவா? அடுத்து ராயல் கமிஷன் சொல்லிட்டு 1912 வந்து அமைக்கப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசாங்க பணிகளுக்காக தான் வந்துட்டு இந்த ராயல் கமிஷன் வந்து அமைக்கப்படுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதாவது ஜாதி வாரியான ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து அளிக்கணும் அப்படின்றதுக்காக விசாரிக்கிறதுக்காக இந்த ராயல் கமிஷன் வந்து 1912 வந்து அமைக்கப்படுது இல்லைங்களா? இந்த ராயல் கமிஷன் வந்து 1912 வரும்போது அந்த கமிஷன் கிட்ட ஒரு சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பி. தியாகராய செட்டி தான் வந்துட்டு அந்த கமிஷனை சந்தித்து ஒரு பரிந்துரையை வந்து கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க பதவிகளில் அன்றைய சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பதவிகளில் எல்லாமே பிராமணர்களை தான் ஆக்கிரமித்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு
புள்ளி விவரங்களோட வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 42 சாட்சிகளை விசாரித்து அங்கேருந்து நம்ம ஜாதிவார பிரதிநிதித்துவம் வந்து முக்கியம் அப்படின்றத வந்து வலியுறுத்தி கூறியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடித கிளர்ச்சி 1915. அதாவது கடித கிளர்ச்சி அப்படின்னு என்னென்னா 1915 ஒரு 21 கடிதங்கள் அடங்கிய ஒரு நூலை சி சங்கரநாயர் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பார். இந்த கடிதங்கள் எல்லாமே சி சங்கரநாயன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த கடிதங்கள் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சி சங்கரநாயர் அவர்கள் வந்துட்டு திராவிட பிரபலங்கள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இந்த நூல் கூட நமக்கு கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நேம்லாம் இருக்குது இல்லையா, அந்த நேம்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த புக்கினுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல் 1916. 1916 அப்போ இருந்தக்கூடிய இம்பீரியல் சட்டமன்றத்திற்கான ஒரு தேர்தல் நடைபெறுது. அந்த தேர்தலில் வந்து நம்ம நீதி கட்சி வந்து தோல்வி அடையுது. அதாவது நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணல. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்து இந்த டிஎம் நாயர், தியாகராய செட்டி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் சாதாரணமாக ஒரு தேர்தலில் வந்து இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க. இந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றுறாங்க. இந்த தோல்வியும் கூட பின்னால் நீதி கட்சி தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அப்போ இந்த டிஎம் நாயருக்கு யாருக்கும் போட்டி நடைபெற்றுச்சுன்னா பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பி ராமராயருக்கும் கேவி ரங்கசாமி ஐயங்காருக்கும் போட்டி நடைபெற்றுச்சு. இவங்க ஜெயிச்சிட்டாங்க. சீனிவாச சாஸ்திரியும் ஜெயிச்சிட்டாரு, ரங்கசாமி ஐயங்காரும் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிடி தியாகராய செட்டி, குமார வெங்கட ரெட்டி இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக அப்போ இந்த 1916 நீதி கட்சி உருவாகுது இல்லையா, 1916 இன்னொன்று என்னங்க நடந்திருக்கும், தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தன்னாட்சி இயக்கமும் அப்போ தான் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கும், அப்போ தான் தோன்றி இருக்கும். ஓகேங்களா. அந்த பிராமண வேட்பாளர்களும் வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நீதி கட்சி, அதாவது நீதி கட்சி பின்னால் தொடங்கப்படக்கூடிய காரணமாக இருந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுவும் வந்து நீதி கட்சி தோன்றதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ம தோத்துட்டோமே, அதாவது பிராமண வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமாக அந்த காலகட்டத்தில் இருந்த பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இருந்தக்கூடிய மக்கள் தொகையில் 3% தான் பிராமணர்கள். ஆனால் பிராமண வேட்பாளர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மிக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிராமண வேட்பாளர்கள் மிக பெரும்பான்மை சமூகங்களைச் சேர்ந்த செல்வமும் செல்வாக்கும் மிக்க வேட்பாளர்களை எளிதில் தோற்கடித்து பிராமண அல்லாத பிரபலங்களுக்கு பேரெதிர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு நீதி கட்சி பின்னால் தோன்றதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீதி கட்சி இப்போ வந்து இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர் அல்லாத தலைவர்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துது. நம்மளும் ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதி கட்சி அப்படின்றத வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1916. ஓகேவா. இந்த தேர்தல் இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நடக்குது. ஓகேவா. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1916 நவம்பர் 20 விக்டோரியா பொது மண்டபத்தில். எந்த பிளேஸ்ன்றது முக்கியம் நமக்கு. இது வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 1916 நவம்பர் 20 விக்டோரியா பொது மண்டபத்தில் பிராமணர் அல்லாதவர்கள்லாம் கூடி முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம்னு ஒன்று, தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதில் எதுக்குங்க 2 அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் வந்து ஒரு கூட்டு பங்கு கழகம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் வெளியிடுறதெல்லாம் பண்ணலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து அரசியலில் போட்டிட்டு வேறு என்ன நடவடிக்கைகள் சமூக நலன்களை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் தான் என்ன பண்ணுவாங்க, செய்தித்தாள்கள் 3 செய்தித்தாள்கள். இந்த தென்னிந்திய மக்கள் சங்கத்தினுடைய செயலாளர் தான் வந்து பி தியாகராயர். 3
செய்தித்தாள்களை வந்து வெளியிடுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்துட்டு ஜஸ்டிஸ்னும், தமிழில் வந்து திராவிடனும், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகான்னு சொல்லிட்டு 3 செய்தித்தாள்கள் வந்து வெளியிடுவாங்க. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்ற செய்தித்தாளினுடைய ஆசிரியர் வந்து யார்னா டிஎம் நாயர், எம்எஸ் பூர்ணலிங்கம். அதுக்கப்புறம் தமிழில் வந்து திராவிடன் அப்படின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து பக்தவச்சலம் பிள்ளை. தெலுங்கு வந்து தெலுங்கில் அந்த பத்திரிகையின் பேர் வந்து ஆந்திர பிரகாசிகா. ஆசிரியர் வந்து ஏசி பார்த்தசாரதி. இந்த 3 பத்திரிகையில் இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை வந்து பின்னால் சிறப்பாக வந்து வளர்ந்துட்டுருக்கோம். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து நல்ல பிரபலம் அடைஞ்சதுனால நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பெயர் மாற்றி ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயரில் நீதி, ஜஸ்டிஸ்னு தமிழ் என்னங்க நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1916 அதாவது அது பேர் வந்து மாற்றப்படுது. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கமாக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பானது இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதை அடுத்து ஜஸ்டிஸ் அப்படின்னா தமிழில் நீதி, அதன் அடிப்படையில் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நீதி கட்சி தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.